இந்தியன் டீம் கில் மேலே எவ்வளவு ரேட்டிங் வச்சாங்க? இனிமேல் 3 ஃபார்மேட்டுக்கு இந்தியாவுக்கு ஹர்ஷித் ராணா ப்ளே பண்ணுவாரா? இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்குமான முதல் ஓடிஐ போட்டி நாக்பூர் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து முதல்ல பேட்டிங் தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவுக்காக T20 டெஸ்ட்லேயும் கணக்கு ஹர்ஷித் ராணாவும் ஜெய்ஸ்வாலும் ஓடிஐ மேட்ச்ல இந்த போட்டியில் அறிமுகமானாங்க. இங்கிலாந்து ஓபனர் ஃபின் சால்ட் எக்ஸலண்டா ப்ளே பண்ணி 6-4 அடிக்க தேவையில்லாம ரன் அவுட்ல அவுட் ஆயிட்டு போக அவர் அவுட் ஆன கொஞ்ச நேரத்தில் பென் டெக்கெட் அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு. இங்கிலாந்து டீமோட கேப்டன் ஜாஸ் பட்டல் வரக்கம் போல நல்லா ப்ளே பண்ணி அவர் 50 கம்ப்ளீட் பண்ண RCB ஃபேன்ஸ்லாம் ஆர்வத்தில் விதமா ஜாக்கப் பதில் எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணி அவர் 50 கம்ப்ளீட் பண்ண அவங்க 2 இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. சரி, இந்த போட்டியில் இங்கிலாந்து 300 ரன்னுக்கு மேல அடிச்சிருவாங்க, நல்ல மேட்ச் பார்க்கலாம்னு பார்த்தா அக்சர் பட்டேல் பட்டர் விக்கெட் எடுக்க சடேஜா ஜாக்கப் பதில் விக்கெட் எடுக்கணும். அடுத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டன் கார்சியா லயனா விக்கெட் கொடுத்துட்டு போகணும். அறிமுக போட்டில் ஹர்ஷித் ராணா எக்ஸலண்டா பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்து அசிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் சடேஜா எக்ஸலண்டா பவுலிங் போட்டு அவர் பங்கு 3 விக்கெட் எடுத்து அவர் என்ன செகண்ட் 600 விக்கெட் அந்த போட்டியில் எடுத்து இங்கிலாந்து டீம் 240 டீம் இந்தியா அவுட் எடுத்திருப்பாங்க. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் முதல் முறையாக ஓப்பனிங் வந்தாங்க. 10 ஓவரில் 100 ரன்னுக்கு மேல அடிப்பாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ஆடத்துக்கு ஆரம்பத்தில் ஈஸியாக விக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அடுத்து ஸ்ரேயர் எக்ஸலண்டா ப்ளே பண்ணி 59 ரன் அடிச்சு டீம் இந்தியா ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு போய் அவர் விக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. 4வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் வந்த கில்லும் அக்சர் பட்டேல் எக்ஸலண்டா ப்ளே பண்ணி டீம் இந்தியா ஒரு டாப் பொசிஷன் கொண்டு போயிடலாம் சொல்லணும். அக்சர் பட்டேல் 50 ரன் அடிக்க கில்லு 87 ரன் அடிக்கணும். இந்தியா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அடுத்து இந்த KL ராகுல் நிதானமா ப்ளே பண்ணி இன்னிங்ஸ் நாட் அவுட் இன்னிங்ஸை முடிப்பாருன்னு பார்த்தா அவர் விக்கெட்டை கொடுத்துட்டு போக சடேஜாவும் ஹர்ஷித் பாண்டியாவும் லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இன்னிங்ஸை முடிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். டீம் இந்தியாவுக்காக அக்சர் பட்டேல் கில் ஸ்ரேயஸோட எக்ஸலண்டான பேட்டிங்னால 39 ஓவரில் டீம் இந்தியா ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக கம்பீருக்கு ரோஹித்துக்குமான கட்ட நேரம் முடிஞ்சு டீம் இந்தியா சீரிஸ் வெற்றியோட தொடங்கி 1-0 லீட் பண்ணுறாங்க. கில்லோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து நடக்க போகிற போட்டியில் டீம் இந்தியா ஜெயிக்குமா இல்லை இங்கிலாந்து ஜெயிக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.